வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக தி கேபிட்டல் யூடியூப் சேனலுடைய எடிட்டர் திரு நிரஞ்சன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீதான பல்வேறு இடங்களில் பதிவு செய்யப்பட்ட சனாதனம் குறித்து அவர் பேச்சுக்கு எதிரான எஃப்ஐஆர்களை ஒரே இடத்தில் மாற்றி விசாரிக்க வேண்டும் அப்படின்னு ஆர்டிகல் 32 அடிப்படையில அவர் உச்சநீதிமன்றத்தை நாடி இருந்தார். அந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. இனி உச்சநீதிமன்றத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த மேலதிக வழக்குகளையும் பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு இன்டரிம் ரிலீஃப் மாதிரி ஒண்ணு கிடைத்திருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க? இது என்ன நடந்தது? இல்ல, இதுல சனாதனம் குறித்த இந்த வழக்கு சம்பந்தம் உதயநிதி அவர்கள் பேசுறது சம்பந்தமா அவருக்கு தொடர்புடைய உச்ச நீதிமன்றத்துல வந்த வழக்குகள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 22 வாய்தாக்களுக்கு மேல இது வரைக்கும் நடந்திருக்கும். அப்படின்னா பாத்துக்கோங்க எவ்வளவு லென்த்தா ஒவ்வொரு டைம் இந்த கேஸ் வந்து ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்குது அப்படின்றதா பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி, உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக எங்கெங்கெல்லாம் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு? நாட்டுல பல இடங்கள்ல, கர்நாடகால ஃபைல் ஆயிருக்கு, பீகார்ல ஃபைல் ஆயிருக்கு, டெல்லியில ஃபைல் ஆயிருக்கு, நிறைய இடங்கள்ல ஃபைல் ஆயிருக்கு. சோ இந்த வழக்குகள் எல்லாமே பழிவாங்கக்கூடிய இதுல நம்ம ஒன்னே ஒண்ணு பார்க்கணும் இந்திரகுமார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரத்துல நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்றத முதல்ல அவர் தெளிவுபடுத்திட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹியரிங்க்கு வந்தப்பவே அந்த ஹியரிங்க நான் சுப்ரீம் கோர்ட்ல டைரக்டா ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்க பேசினது இந்த மாதிரியான விஷயங்கள், இதுல நீங்க வருத்தம் தெரிவிக்கிறீங்களா அந்த மாதிரியான ஒரு துணியில நீதிபதிகள் கேட்டப்போ அவரு நான் பேசினதுல எந்த தவறும் இல்லை, ஐ ஸ்டாண்ட் வித் மை கமெண்ட்ஸ் அப்படின்றத ரொம்ப தீர்க்கமா வந்து நீதிமன்றத்திலே சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த விவகாரத்துல கொஞ்சம் கொஞ்சமா இன்டரிம் ரிலீஃப் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து எல்லாத்தையும் ஒன்னா கிளப் பண்ணி முதல்ல விசாரிச்சாங்க. அங்கங்க இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாத்தையுமே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஒரே வழக்கா மாற்றி தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க. ஒவ்வொரு முறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்பான இந்த வழக்கு வரும் பொழுது எதிர்த்தரப்புல இருந்து ஆஜராகி இவரு ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு எதிராக அவர் பேசினாரு, இன அழிப்பு பத்தி பேசினாரு, டெங்கு மலேரியா மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையே வந்து அழிக்கணும்னு பேசியிருக்கிறார் அப்படின்றத வந்து தொடர்ச்சியா வாதங்களா முன் வச்சிருக்கிறாங்க. பட் நான் பாக்குற வரைக்கும் அந்த சரியான டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது இன்னும் நீதிபதிகள்கிட்ட இன்னும் முழுமையா போகலையோ. ஏன்னா தமிழ் தெரிஞ்ச நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் பேசின கான்டெஸ்ட் வந்து ஒண்ணு. சரி, அது ஏத்துக்கிறோம் ஏத்துக்கலன்றது ரெண்டாவது, அதுக்குள்ள நம்ம யாருமே போய்க்கவே வேண்டாம். ஆனா அவர் பேசுனது என்னது, சனாதன கொள்கை அப்படின்றதான் அழிக்கணும்னு சொன்னாரே தவிர சனாதன கொள்கையை பின்பற்றுபவர்களை மலேரியா டெங்கு மாதிரி ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களா சொல்ல, அப்படியே சொல்ல கொள்கையை பின்பற்றக்கூடிய விஷயம் அப்படின்றதுலதான் அவர் நின்னார். அது கொள்கை சார்ந்த விஷயம், பாலிசி டிசிஷன் இல்லாட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இனக்குழுவையோ சுட்டி காட்டி இவங்களை அழிச்செடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொன்னதான் எனக்கு அந்த மாதிரி புரிதல் இல்லை. அப்படிதான் இருக்குதான்னு தெரியல. ஆனா நீதிமன்றத்துல அந்த விஷயம் இன்னும் முழுமையா சொல்லப்படலையோ அப்படின்ற ஒரு துணியில வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரியான ஒருத்தர் மேல ஏகப்பட்ட கேஸ் ஃபைல் பண்றது வந்து நிறைய பேர் மேல நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி முகமது ஜுபைர் மேல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. நிறைய பேரை நம்ம வந்து உதாரணமா காட்ட முடியும். இன்னைக்கு இந்த கேஸ்ல கூட உதயநிதி ஸ்டாலின் தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி, திமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் எல்லாருமே ஒரு முக்கியமான ஒரு நபர்கள் 2 பேரை வந்து சுட்டி காட்டினாங்க. ஒருத்தவங்க வந்து பாஜகவை சேர்ந்த நுபுர் சர்மா. அவங்க எவ்வளவு தூரம் பேசினாங்க, அவங்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, ஏன் வந்து இப்படி ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும் இப்படி துரத்தி வழக்குகள் பதிவு செய்யறாங்க அப்படின்ற ஒரு வாதங்களை மிக முக்கியமா முன் வச்சாங்க. அடுத்ததா மற்ற பாஜக தலைவர்கள் பேசக்கூடிய விஷயம், குறிப்பா பத்திரிகையாளரா இருக்கக்கூடிய அர்னாப் கோஸ்வாமி அவர்கள் பேசின விஷயம். நீங்க அந்த என்னோட 2 புத்தக வெளியீட்டுக்கும் வந்தப்போ அப்பாவு அவர்கள் ஸ்பீக்கர் அப்பாவு சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும். என்னோட பேர் வந்து அப்பாவு கோஸ்வாமின்னு இருந்திருந்தா ஒருவேளை எனக்கு நிவாரணம் கிடைச்சிருக்குமோ அப்படின்னு. அர்னாப் கோஸ்வாமிக்கு உச்ச நீதிமன்றம் எப்படி ஒரே நாள்ல ரிலீஃப் கொடுத்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்திருக்கோம். இரவோடு இரவாக கொடுத்தாங்க இல்லையா அந்த ரிலீஃப் அவருக்கு? ஆமா, உடனே வந்துருச்சு. நீங்க அவருக்கு எதிராக எந்த இதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு இம்மிடியட்டா ரிலீஃப். இந்த பத்திரிகையாளர்கள்னு சொன்னாலே நிறைய பேர் அப்படி சொல்ல முடியும். இங்க ரைட் விங் ஐடியாலஜில இருந்து செயல்படக்கூடிய நிறைய பத்திரிகையாளர்கள், ஹரித்வார்ல நடந்த மத கூட்டத்துல பேசின ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர், அவரோட பேச்செல்லாம் ஹேட் ஸ்பீச்சோட கோர் அப்படின்னு சொல்லலாம். நீதிமன்றம் நிறைய முறை அவர்கிட்ட என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏன் இப்ப இருக்கக்கூடிய முன்னணி ஹிந்தி தொலைக்காட்சிகள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராகவோ சிறுபான்மையினருக்கு எதிராகவோ வெளிப்படையா அவங்க வந்து
அவதூறா நடந்துக்கிறாங்க, ஹேட் ஸ்பீச் சொல்றாங்க அப்படின்ட்டு நீதிபதிகள் நீதிமன்றங்கள்ல வழக்குகள் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. அவங்க ஒளிபரப்புன ஒரு முக்கியமான காட்சிகளை வந்து ட்ரிம் பண்ணி போடணும், அதெல்லாம் வந்து நீங்க நீக்குங்கன்ற உத்தரவெல்லாம் கூட நிறைய முறை பிறப்பிக்கப்பட்டிருக்குது. சோ இது இந்த ஹேட் ஸ்பீச் அப்படின்ற விஷயத்துல யாரு பேசினாலும் ஒரே மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். ஆனா நான் இங்க இருந்து பார்க்கும் வகையில அது யார் பேசுறாங்கன்றத பொறுத்துதான் அது ஹேட் ஸ்பீச்சா இல்லையான்ற முடிவுக்கு வராங்களோ அப்படின்றதுதான் நம்ம இந்த கேஸும் அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியதா. ஓகே, இதுல இடையில துஷார் மேத்தா வந்து மெரிட்ஸ் ஆஃப் த கேஸுக்குள்ள போனார் அப்படின்றத பார்க்க முடியுது. அவர் வந்து இதை நீங்க ஆதரிச்சீங்கன்னா நாளைக்கு யாராவது ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு மதத்தை, உதாரணத்திற்கு இஸ்லாமிய மதத்தை அழித்து கட்டுவேன்னு சொன்னா அதையும் நீங்க ஆதரிக்கணும் மயிலாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அது மிரட்டல்னு எடுத்துக்கிறதா அல்லது எதிர்வாதம்னு எடுத்துக்கிறதா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த நோட்ஸ் வந்து நான் எழுதியும் வச்சிருக்கிறேன். அதாவது சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா மத்திய அரசு தரப்புல ஆஜராகி சனாதனம் தொடர்பான விவகாரத்தில் துணை முதல்வராக இருக்கும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், துணை முதல்வராக இருக்கும் உதயநிதி பொறுப்பற்ற முறையில் பேசி இருக்கிறார். குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை கொரோனா மற்றும் கொசுக்களை போல அழிக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். சோ இதுதான் வந்து ஒன்றிய அரசு சார்பில் மத்திய அரசு சார்பில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம இது வந்து வருங்காலங்கள்ல பெரும் ஆபத்துகளை விளைவிக்கக்கூடிய விதமான பேச்சுகளா இருக்கு. இது எல்லாத்துக்கும் நம்ம உடனே தீர்வு காணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களா பேசியிருக்கிறாரு. ஆனா இதே சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா நுபுர் சர்மா அவர்கள் அவங்க பேசின பேச்சுக்கு உலக அளவுல எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் வந்துச்சு அப்படின்றது நமக்கு இப்பவும் தெரியும். ஆனா டெல்லி காவல்துறை அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல அப்படின்னும் பொழுது அதை நியாயப்படுத்துறதுக்காக இவரே பேசி இருக்கிறாரு இதே உச்ச நீதிமன்றத்துல. ஏன் வந்து அவங்களை கைது செய்யல, இல்ல அந்த அளவுக்கு கைது செய்யற அளவுக்கான விஷயமா இது போகல அப்படின்ற மாதிரியான வாதங்கள்ல இவரே நிறைய முறை முன் வச்சிருக்கிறாரு. சோ அந்த ஹேட் ஸ்பீச் அப்படின்றது வந்து யாரு பேசுறதுதான் முக்கியம். அவங்க என்ன பேசுறாங்கன்றத பாக்குறது இல்ல, யாரு பேசுறாங்கன்றத பொறுத்துதான் அது ஹேட் ஸ்பீச்சா இல்லையான்றது முடிவாகுது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதை தொடர்ந்து அபிஷேக் மனு சிங்வியும் வில்சனும் அவருக்கு கொடுத்த அந்த ரிப்ளைஸும் கூட லைவ்ல பாரன் பெஞ்ச்ல பார்க்க முடிந்தது. அபிஷேக் மனு சிங்வி வந்து இவர் நமக்காக பேசல, வேற யாருக்காகவோ பேசுறாருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு பேசி அது ஒரு கிளாரியஸான மொமெண்டா மாறின மாதிரி செய்திகள் பார்க்க முடியுது. அது என்ன நடந்தது? இல்ல இது என்னன்னா, தொடர்ந்து இந்த கேஸ வந்து 20-25 முறை பார்க்கிறோன்றதுனால கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன் தான். இதுல புதுசா வந்து ஒரு விஷயங்கள் வந்து வருது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒண்ணு இவர் அவரை கலாய்ப்பாரு, இல்ல அவர் இவரை கலாய்ப்பாரு அப்படின்ற மாதிரிதான் போய்கிட்டே இருக்கும். ஒரு 5-10 நிமிஷம் கேஸ் நடக்கும், அப்புறம் அட்ஜர்ன் பண்ணிடுவாங்க. இப்ப இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த ஒரு 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 குறிப்பிட்ட நபரை பத்தியே வந்து இவங்க மீண்டும் மீண்டும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு மாநிலத்துடைய துணை முதல்வரா இருக்கிறாரு, இவங்க எதிர்க்கக்கூடிய கட்சியுடைய சேர்ந்தவரா இருக்கிறாரு. இதே இவங்க கூட இருக்கக்கூடியவங்க அப்படி பேசுற மாதிரி இருந்தாங்கன்னா இவர் கண்டும் காணாம போவாங்க அப்படின்ற மாதிரியான துணியில பேச, அதுக்கு அவர் பதில் சொல்ல, அப்படியே ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி வாத பிரதிவாதங்கள் அப்படியே ஒரு மாதிரி போயிருச்சு. ஆனா நீதிபதிகள் வந்து ரொம்ப தெளிவா இருந்திருக்கிறாங்க. அதாவது இந்த கேஸ்ல வந்து ஒருத்தர் மீண்டும் மீண்டும் ஹராஸ் பண்ணக்கூடாது, உதயநிதி ஸ்டாலினை மீண்டும் மீண்டும் ஹராஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் புது கேஸ் எதுவும் அவருக்கு எதிராக ஃபைல் பண்ணாதீங்க, இது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. பட் இன்னைக்கு மீண்டும் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இதுல மிக முக்கியமா உதயநிதி ஸ்டாலின் தரப்புல கேட்கறது, நீங்க ஒரே இடத்துல விசாரிங்க, என்ன விசாரிக்க வேணாம் நான் கேட்கவே இல்லை. என்ன இதுல நம்ம மீண்டும் மீண்டும் உறுதியா தெளிவா சொல்ல வேண்டியது என்னன்னா, பார்வையாளர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட கேஸ் தனக்கு எதிரான வழக்குகள் அத்தனையும் விசாரிக்காமையே ரத்து பண்ணிருங்கன்னு அவர் கேட்கவே இல்லை. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து விசாரிங்க அப்படின்றதா கேட்டிருக்கிறாரு. சோ ஒண்ணு சென்னை ஹைகோர்ட்டுக்கு மாத்துங்க, இல்ல சென்னை ஹைகோர்ட்டுக்கு மாத்த முடியலையா பெங்களூருக்கு மாத்துங்க, கர்நாடகாவுக்கு மாத்துங்க அப்படின்றதான் அவரு கேட்டிருக்கிறாரு. சோ இப்ப இதுல மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களா கேட்டிருக்கிறாங்க. சோ டிஃபமேஷன் கேஸ்ன்றது வந்து எங்க வேணாலும் நடக்கலாம். அது ஒருவேளை பக்கத்து மாநிலங்களிலே கூட மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா நீதிபதிகள் எந்த அளவுக்கு மத்திய அரசு அது எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி யூனியனா இருக்கிறாங்க கர்நாடகால, அதனால மாத்தக்கூடாதுன்னு கேட்கறாங்களோ என்னமோ, அப்படி கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இப்ப இந்த கேஸ் வந்து எல்லா எஃப்ஐஆரையும் ஒன்னா மாற்றி விசாரிக்கணும் அப்படின்றதுதான் ஆர்டிகிள் 32 படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்ட ரிலீஃப். இப்ப இத வந்து மாற்ற முடியுமா முடியாதா அப்படின்ற முடிவை எடுப்பதற்கு 25 ஹியரிங் தேவைப்படுதா? இன்னொன்னு, சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா வந்து பல இடி மாதிரியான ரொம்ப முக்கியமான கேசஸ் எல்லாம் கூட இழுத்தடிக்கப்பட்ட பல்வேறு கேசஸ் வந்து அவர் வந்து அரசியல் தலைவர்கள் அதற்கு அவர்களுக்கு சாதகம் இல்லாத வகையில் இழுத்தடிக்கப்பட்ட வழக்குல நிறைய பார்த்துட்டு வந்திருக்கிறார். அப்ப இந்த வழக்கு இழுத்து கொண்டே போகுது அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? இது டியூ ப்ராசஸா தான் போகுதா?
இல்ல எனக்கும் அதுதான் புரியல. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய கேஸுகள் இதுக்கு முன்னாடி ஃபைல் ஆயிருக்கு. நம்ம அது ஆதரவு எதிர்ப்பு அதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு கேஸ் ஃபைல் ஆகும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, கிளப் பண்ணிடுவாங்க. என்னன்னா ஒரே கான்டாஸ்ட் தான், ஒரே விஷயங்களை வச்சு பேசினதுக்காக தான், அந்த ஒரே இன்சிடென்ட்டுக்காக தான் எல்லா இடங்களையும் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஸோ கான்செப்ட் எல்லாமே ஒண்ணுதான். நீங்க அதை டெல்லிக்கே ஒரு கூட மொத்தமா குற்றத்துக்கு ஒரு மாத்தி கூட தண்டனைன்றதுதான் விதி. ஆமாமா ஒரே இதுதான். நீங்க அது எத்தனை இப்போ ஒரு கொலை பண்ணவங்களுக்கு நீங்க எத்தனை இடத்துல இது பண்ணியிருந்தாலும் ஒரு தண்டனை தான் கிடைக்க போகுது. வேற செக்ஷன்ஸ் மாறுமே தவிர இது வந்து பியூர்லி டெஃபமேஷன், அவதூறு பேசினாரு அப்படின்ற விஷயமா தான் அது கொண்டு போகப்படுது. அதனாலதான் இந்த ரிலீஃப் கேட்கிறாரு. இதுல வந்து எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கு, நீங்க அவுட் ஆஃப் கோர்ட் தாண்டி கொஞ்சம் இது எவ்வளவு தூரம் இன்டெப்தா வந்து நார்த் இந்தியால இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்வையாளர்களை விளக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நான் நார்த் இந்தியால கரெக்டா அந்த டைம்ல எலெக்ஷன்ஸுக்காக ஜார்க்கண்ட் போயிருந்தேன், சத்தீஸ்கர் மாதிரியான மாநிலங்களுக்கு எல்லாம் போயிருந்தேன். அங்கெல்லாம் பலத்த எதிர்ப்பு. அதாவது திமுக கூட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறாங்க, இவங்க வந்து அங்கிருந்து எங்க தமிழ்நாட்டுல இருந்து வட இந்தியாவுக்கு வந்து நம்மள எல்லாம் அழிச்சிருவாங்கன்ற மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் கூட தீவிரமா முன்னெடுக்கப்பட்டது. அதாவது காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழர்கள் வந்து ஏதோ அந்நிய படையெடுப்பாளர்கள் போன்ற ஒரு தோற்றத்துல அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெயர் தெரியாத இடம் கிடையாது, பேசப்படாத மேடை கிடையாதுன்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு கூட்டத்துல கூட அவங்க பேசினாங்க. எனக்கு நல்ல நினைவு இருக்கு, மதுராவுல ஹேமமாலினி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரா போட்டியிடுறாங்க. நான் அவங்களோட ஒரு அந்த தொகுதியிலேயே ரொம்ப ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒரு 100-150 பேர் கலந்துக்கிற ஒரு இது. சோ நாங்க போயிருந்தேன். சரி கிராமங்கள்ல எப்படி இருக்கும், இவ்வளவு பேர் ஸ்டார் வரும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு. சோ அந்த ஸ்டார் வேல்யூக்காக நிறைய கூட்டம் எல்லாம் கூடியிருந்தாங்க. அந்த மேடையில ஹேமமாலினி அவர்கள் தமிழ்நாட்டுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனம் குறித்து பேசினதை சுட்டிக்காட்டி அவங்க வாக்கு சேகரிக்கிறாங்க. நம்ம மதுரா வந்து சனாதனத்துடைய தாய் வீடு மாதிரி, இப்ப இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து நம்மளோட தாய் வீட்டுக்குள்ள வந்துருவாங்க, காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க வாக்களிச்சீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து நம்மளை அழிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுகளை அவங்க ஸ்டேஜ்லயே பேசியிருந்தாங்க. அதை நான் நேர்ல கண் கூட நான் பார்த்திருந்தேன். சோ அப்ப இதோட டெப்த் உங்களுக்கு புரியுதா, இது ஏன் வந்து இவ்வளவு தூரம் வந்து எல்லா இடங்களையும் கேஸ் ஃபைல் ஆகுது. சோ இது பொலிட்டிக்கலா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. சோ இதுல யார் வந்து கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறா, எந்த ஸ்டேட்டோடைய பிஜேபி யூனிட் வந்து கிரெடிட் எடுத்துக்க போறாங்க அப்படின்றதுல ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் தி எக்ஸாம்பிள், இப்போ ஜார்க்கண்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்க. அந்த கேஸுக்கு ஒரு சம்மன் இஷ்யூ பண்ணி உதயநிதி ஸ்டாலின் ஒரு வேலை ஜார்க்கண்ட் போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பிஜேபி யூனிட் எப்படி எடுப்பாங்க, நம்மளுடைய மதம் சார்ந்த விஷயங்களை பத்தி அவதூறா பேசினாரு, ஒரு டெபுட்டி சிஎம் இருந்தா கூட நம்ம வந்து கோர்ட்டுக்கு வர வச்சிருக்கோம் பாருங்க அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது எல்லாமே நான் நேர்ல பார்த்திருக்கிறேன். அவங்க இந்த அளவுக்கு இன்டெப்தா எடுத்துட்டு போறதுக்கான காரணம் பொலிட்டிக்கல் ரீசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுல. சோ அதனாலதான் இந்த கேஸ் வந்து தொடர்ந்து லைம் லைட்ல இருந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து மத்திய அரசு சார்பில் இத்தனை வாய்தாக்கள்லயே தொடர்ந்து அவர் மேல இத்தனை குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி அப்கோர்ஸ் இட்ஸ் லீகலா பார்த்தா அது நம்ம உள்ள போக முடியாது. பட் ஆனா இந்த கேஸுக்கு இவ்வளவு மெனக்கிடமா, இவ்வளவு தூரம் எடுத்துக்கணுமா அப்படின்றது என்னன்னா விசாரிங்க. கண்டிப்பா ஒரு ஒரு எல்லா எஃப்ஐஆரையும் கிளப் பண்ணி நீங்க அவருக்கு எகென்ஸ்டா தீவிரமா விசாரணை நடத்தி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி குற்றம் நிரூபிக்கப்பட்டா சிறை தண்டனை கொடுக்கிறது எல்லாமே நடக்கட்டும். ஆனா இது ட்ரையல் கேஸ் கிடையாது. இது ட்ரையலை ஒன்னா நடத்துறதா தனித்தனியா நடத்துறதான்றது சம்பந்தமான கேஸ் தான். நீங்க தீர்வு வேணும். இப்ப நீங்க தனித்தனியா நடத்துனீங்கன்னா எவ்வளவு நாள் நடத்திட்டு இருக்க முடியும்? இப்ப அவர் ஜார்க்கண்டுக்கு போகணும். இப்ப ஜார்க்கண்ட்ல ஒரு சம்மன் இஷ்யூ பண்ணுவாங்க, அதுக்கு எகென்ஸ்டா அப்போஸ் பண்ணி வருவாரு, அப்போ அது ஸ்டே ஆகும். மகாராஷ்டிரால ஒரு கேஸ் நடக்கும், ஸ்டே ஆகும். அப்போ இந்த கேஸ்ல உண்மையுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தண்டிக்கப்படணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த கேஸுகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அவருக்கு எகென்ஸ்டா இம்மீடியட்டா நீங்க வந்து விசாரணை நடத்தி முடிங்க. 90 நாட்குள்ள விசாரணை நடத்தி முடிங்க. ஒரு 4 மாசத்துக்குள்ள விசாரணை நடத்தி முடிச்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்கன்ற மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கும் பொழுது ஈஸியா இருக்கும். ஆனா இந்த கிளப் பண்றதே எகென்ஸ்டா போகும் பொழுது இந்த வழக்கு லைம் லைட்ல இருந்துகிட்டே இருக்கும். சோ தொடர்ந்து பேசு பொருளாவே இருந்துகிட்டே இருக்கும். பாருங்களேன், இன்னைக்கு ஒரு 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 5-10 நிமிஷம் நடந்த ஒரு மிக முக்கிய ஒரு கேஸ் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றோம். இது எல்லா சேனல்லையும் பெருசா போகுது, நாளைக்கு பேப்பர்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்திருக்கும். சோ மத்திய அரசு உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக முன் வச்ச வாதங்கள் வந்து ஹைலைட் பண்ணப்படும். நார்த் இந்தியால இருக்கிற ஹிந்தி சேனல்லயோ மற்ற சேனல்லயோ இது தொடர்ந்து நியூஸ் ஆகும். சோ உயிர்ப்புடனே இருக்குல்ல. சோ அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்களோ என்னமோ அப்படின்றதுதான் எனக்கு தோன்றதா இருக்கு. ஓகே, நிறைய விஷயங்கள் இந்த வழக்கு தொடர்பாக, இந்த வழக்குக்கு உள்ளேயும் இந்த வழக்கின் வெளியிலையும் நடக்கக்கூடியது உங்களுடைய நேரடி கள அனுபவத்தோடு பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.